உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் நேரடியாக அந்த கல்வராயன் மலைகளுக்கு சென்று அங்கே உள்ள மக்களின் சமூக பொருளாதார கல்வி நிலையை ஆராய வேண்டும். நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 50 வயசில் குடிக்க ஆரம்பிப்பாங்க, இல்லை 60 வயசில் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 40 ஆச்சு, 30 ஆச்சு. இன்னைக்கு 15-14 வயசுல பள்ளி கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் குடிக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. சென்ற மாதம் டாஸ்மாக்னால வருமானம் இவ்வளோ வந்தது, இந்த மாதம் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்குறாங்க. சென்ற தீபாவளிக்கு இவ்வளோ வந்தது, இந்த தீபாவளிக்கு ஏன் குறைஞ்சதுன்னு கேட்குறாங்க. அதற்கேற்றவாறு கொள்கை நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தமிழக அரசு தலையில் ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த தடவை 52,000 கோடி தான் வந்திருக்கு, இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு 60,000 கோடி வரணும்னு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி நீங்க சாராயத்தை விற்கிறது ஒரு வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷனா, இல்ல நீங்க சாராய கடைகளை மூடி மக்களும் பெண்களும் குழந்தைகளும் வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க கொண்டு வருது அது வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஏதோ கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் மட்டும் இது பிரச்சனை கிடையாது. சமீபத்தில் தேனியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. விக்கிரவாண்டி தேர்தல் அப்பவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் அதிகமான விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க. குறிப்பாக கிராமப்புறத்தில் தான் நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்லிட்டாங்க, திமுகவும் நாங்களும் முதல் நாள் முதல் கையெழுத்து போடுவோம்னு கலைஞர் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு அதிமுகவும் சொன்னாங்க. ஆனால் அவங்க கொள்கையாக வச்சிருக்கிறது வந்து மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. இதுக்கு முக்கிய காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு வினோபா பூபதி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கில்லு, எப்படி இருக்கீங்க? நல்லா. முதல் முறையாக உங்களை நேர்காணல் எடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடிய அந்த அரசியல் தொடர்பாக உங்ககிட்ட பேசினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை அழைச்சிருந்தேன். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மது ஒழிப்புக்காக மதுவிலக்கை கோரிக்கையாக முன் வச்சு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு இயக்கம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் பல்வேறு இடங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுவும் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பல விஷயங்களில் மதுவிலக்கின் தொடர்பாக மது கடைகளை மூடக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, நீங்கள் தொடுத்த வழக்குகள் மூலமாக. அதே மாதிரியான இப்போ சூழ்நிலையில் இப்போது திமுகவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளாகவே கடுமையான முறையில் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக மரக்காணம் பகுதியில் நடந்த சம்பவம், கிட்டத்தட்ட 22 நபர்கள் உயிரிழந்தாங்க அந்த விசச்சாராய அருந்தி. கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 40 நபர்களுக்கு 68 நபர்களுக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விவகாரம் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மேலே கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. முதற்கட்டமாக இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரியே மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கடந்த 50 ஆண்டுகளாக தன்னுடைய பொது வாழ்வில் மிக முக்கியமாக சமூக நீதி அரசியல் பேசி வருவராக பெண்கள் முன்னேற்றம் இருக்குல்ல, பெண்கள் உரிமை பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா மது ஒழித்தாக வேண்டும். ஏன்னா மதுனால அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான். உடல் அளவில் பாதிக்கப்படுறது, மனதளவில் பாதிக்கப்படுறது, நேரடியாக பாதிக்கப்படுறது ஆண்களாக இருந்தாலும் அந்த குடும்பம், தந்தையை இழந்த ஒரு குடும்பம், பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், கணவனை இழந்த மனைவிகள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் தமிழ் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழகத்தை கொண்டு வரணும், பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தான். அதுக்காக ஒரு மாவட்டமும் மகளிர்களை அணைத்து ஒரு மிகப்பெரிய மாநாடுகள், மாவட்ட மாநாடுகளை நடத்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த கட்சியுமே நடத்தணும். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் மகளிர் தலைமையிலே நடந்தது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கும்போது நேஷனல் ஆல்கஹால் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசியவே ஃப்ரேம் பண்ணார் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது. நீங்கள் தமிழ்நாட்டில் இன்று எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் எந்த கட்சிக்கிட்ட வேணால் போய் கேளுங்க, பூரண மதுவிலக்கு வேண்டுமா வேண்டாமான்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். ஏன்னா பூரண மதுவிலக்கு முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு 2016 தொடங்கினப்ப எல்லாரும் இது வந்து என்னடா ஆச்சரியமா பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்லிட்டாங்க, திமுகவும் நாங்களும் முதல் நாள் முதல் கையெழுத்து போடுவோம்னு கலைஞர் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு அதிமுகவும் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எந்த கட்சி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு அவங்களோட கொள்கை நிலைப்பாடு பூரண மதுவிலக்கு, அவங்க நடைமுறைப்படுத்துறாங்களா இல்லை, ஆனால் அவங்க கொள்கையாக வச்சிருக்கிறது வந்து மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. இதுக்கு முக்கிய காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டில் அதிகமாக கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது. இந்த அரசு, குறிப்பாக ஆளும் அரசு, அந்த மாவட்ட மந்திரி, மாவட்ட எம்எல்ஏ, மாவட்ட காவல்துறை, தமிழக காவல்துறை, உள்துறை
துறை எல்லாமே ஒரு ஃபெயிலியர். இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கிற முதலமைச்சருடைய ஒரு தோல்வியாக தான் நம்ம பார்க்கணும். நேரடியாக முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் கள்ளச்சாராயத்தினால மரணமடைந்த குடும்பத்தையோ அந்த பகுதியையோ முதலமைச்சர் போய் பார்க்கவே இல்லை. அதாவது இதை ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தங்களுடைய ஊடக பலத்தை வைத்துக்கொண்டு, தங்களுடைய என்ன சொல்றது அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு இதை மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 70 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. சென்ற ஆண்டு 21 பேர் மரணம் அடைஞ்சாங்க. மரணம் அடைஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, மீனவர்கள், விவசாயிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தினக்கூலிகள். இவர்கள் எல்லாம் எப்படி ஒரு நாளை ஓட்டுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு அப்படின்னு. எல்லாருமே வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. இவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வையே அவங்க எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு போய் அவங்களுக்கு என்னன்னா 10 லட்ச ரூபா கொடுக்குறோம் குடும்பத்துக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அது எவ்வளோ பத்தும், அது சரியான அணுகுமுறையா அப்படின்றதும் பல கேள்விக்குள்ள. இது ஒரு பக்கம் என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக இல்லை, அந்த குடும்பத்திற்கான நிதி உதவி தேவைதான். ஆனால் இவர்கள் அந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு பேரிழப்பை நடக்காம பார்த்துக்க வேண்டியதுதான் அரசு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தில் தமிழக அரசு எங்கே தோல்வி அடைந்திருக்குதுன்னா, ஓராண்டுக்கு முன்பு தான் இவ்வளோ பெரிய மரணம், இவ்வளோ பெரிய சம்பவம், துக்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் சரியான நடவடிக்கைகள் எடுக்கல. அதாவது ஒரு மாதத்திற்கு மாவட்ட அளவில், வட்டார அளவில், மாநில அளவில் கூட்டங்கள் நடத்தணும் தமிழக காவல்துறை. அதாவது ஆய்வுகள் மேற்கொள்ளணும். இதெல்லாம் மேற்கொண்டாங்களா அப்படின்றது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், கள்ளக்குறிச்சியில் நடந்தது அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களோட ஆதரவோட தான் நடந்ததுன்னு ஊடகவியலாளர், பெரிய பெரிய ஊடகவியலாளரே பேசியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நேரடியாகவே குற்றச்சாட்டிருக்காங்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எந்த அளவுக்குன்னா இவர்கள் ஒரு ஊழலுக்கு எவ்வளோ மாமூல் வாங்குறாங்க அப்படின்ற அளவுக்கு அங்க உள்ள மக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க. சமீபமா உயர்நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் நேரடியாக அந்த கல்வராயன் மலைகளுக்கு சென்று அங்க உள்ள மக்களின் சமூக, பொருளாதார, கல்வி நிலையை ஆராய வேண்டும், அதற்கேற்றவாறு கொள்கை நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தமிழக அரசு தலையில் ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது தமிழகத்தில், இது ஏதோ கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தில் மட்டும் இது பிரச்சனை கிடையாது. சமீபத்தில் தேனியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. விக்கிரவாண்டி தேர்தல் அப்பவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் அதிகமான விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க. குறிப்பாக கிராமப்புறத்தில் தான் நம்மளோட பொருளாதாரம் இருக்குது. அப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களை நேரடியாக பாதிக்கிற இந்த டாஸ்மாக், அதாவது அரசு விற்கிற டாஸ்மாக்கும் சரி, கள்ளச்சந்தையில் விற்கிற சாராயமும் சரி, ரெண்டுமே உடலுக்கு கேடு, குடும்பத்தை, ஊரை, சமுதாயத்தை பாதிக்கும். இதை புரிஞ்சிக்காம முதலமைச்சர் தலைகீழ போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. விளையாட்டு நிகழ்வுகளில், மேலை நாடுகள்லேருந்து வர்ற நிகழ்ச்சிகளில், வர்ற விருந்தினர்களோட நிகழ்ச்சிகளில், நீங்கள் கல்யாண மண்டபங்களில் நாங்கள் மது விற்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓவை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு கேஸை ஹைகோர்ட்டில் போட்டு தான் அதை தடை வாங்கி வச்சுருக்கோம். இந்தியா முழுவதும் 90,000 மதுக்கடைகளை மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 3,321 கடைகளை மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இதை மற்ற கட்சிகள் இதை பின்தொடர்ந்து அவங்களும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்க முடியும். முதலமைச்சருக்கு கண்டிப்பாக அழுத்த முடியும். இல்லை, இப்போ டாஸ்மாகினுடைய இந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் மதுக்கடைகளை மூடணும் அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப உறுதியாக செயல்பட்டு இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இல்லை திமுகவினராக கூட இருக்கட்டும், அவங்களுடைய வாதம் அப்படிங்கிறது, இந்த மதுக்கடைகளை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கள்ளச்சாராய மரணங்கள் பாருங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ இது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாம் கள்ளச்சாராயத்தை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க அப்படின்ற வாதம் வைக்கப்படுதில்லை. இப்போ நீங்கள் ஒன்று வேணாம், தமிழக அரசுகிட்ட கணக்கு கேளுங்க. வட்டார அளவில் அல்லது ஒரு ரெவென்யூ தாலுக்கா இருக்குல்ல, ஒரு தாலுக்கா அளவில் மறுவாழ்வு மையங்கள் இவங்க எவ்வளோ அமைச்சிருக்காங்கன்னு கேளுங்க. இப்போ சாராயத்தால், கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் மனம் திருந்த வேண்டும், அவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், மறுவாழ்வு வேணும்னா எத்தனை தமிழ்நாட்டில் மறுவாழ்வு மையங்கள் இவங்க அமைச்சிருக்காங்க? அந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது? அப்போ இந்த அரசுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு நாங்கள் ஷாஷேல கொண்டு வர போகிறோன்றாங்க, டெட்ரா பேக்கில் கொண்டு வரோம், திடீர்னு செய்திகள் வெளியே வருது. இப்போ இந்த அரசுக்கு மது விலக்கு கொள்கைன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, வட்டார அளவில், மாவட்ட அளவில், இன்னும் சொன்னால் கிராம பஞ்சாயத்து இருக்குல்ல, அங்கேருந்து நீங்கள் கூட ஒரு கட்டமைப்பை கொண்டு சாராயத்தை அல்லது டாஸ்மாக் சாராயம் ரெண்டுமே ஒன்று தான். சாராயத்தில் நல்ல சாராயம், கெட்ட சாராயம் ஒன்றும் கிடையாது. இந்த சாராய மரணங்கள் அல்லது சாராயத்தினால ஏற்படுற தீய விளைவுகள் இருக்குல்ல, இதை குறைக்கிறதுக்கு நீங்கள் எத்தனையோ கொள்கை நிலைப்பாடு இருக்கலாம். நீங்கள் அங்கே கிராமத்தில் இருக்கிற பெண்களை, கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களை, கிராமத்தில் இருக்கிற முதியோர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ எப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு கிராம அளவில், தாலுக்கா அளவில்,
நீங்கள் வந்து மாவட்ட அளவில் நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து அரசு துறை, காவல்துறை, என்ஜிஓஸ் இருக்காங்க நிறைய பேர், இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், சாராயம் குடிப்பவர்களை குறைக்கலாம். நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 50 வயசில் குடிக்க ஆரம்பிப்பாங்க, இல்லை 60 வயசில் குடிக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் 40 ஆச்சு, 30 ஆச்சு. இன்றைக்கி 15-14 வயசில் பள்ளி கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் குடிக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. நீங்கள் கிராமப்புறத்தில் போனீங்கன்னா நீங்கள் எந்த ரோடுக்கு போங்க, கிராம சாலைன்னு இருக்கும். அந்த கிராம சாலைக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியா போகிறதுக்கு ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, பாலம் மாதிரி. அந்த பாலத்து பக்கத்தில் போய் எந்த ஊர், தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் பாருங்கள், அங்கே வந்து சாராய பாட்டிலும் கவரும் பிளாஸ்டிக்கும். நீங்கள் நைட் ஆனால் இருட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இப்போ கிராமத்து அளவுக்கு சாராய கடைகளை திறந்து வச்சது யார்? டாஸ்மாக் கடைகளை கிராம அளவு கொண்டு போகணும்னு சொல்கிற அந்த நடைமுறை எந்த ஆட்சியில் வந்தது? இன்னைக்கு அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. சென்ற மாதம் டாஸ்மாக்னால வருமானம் இவ்வளோ வந்தது, இந்த மாதம் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்குறாங்க. சென்ற தீபாவளிக்கு இவ்வளோ வந்தது, இந்த தீபாவளிக்கு ஏன் குறைஞ்சதுன்னு கேட்குறாங்க. ஐயோ இந்த தடவை 52,000 கோடி தான் வந்திருக்கு, இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு 60,000 கோடி வரணும்னு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி நீங்கள் சாராயத்தை விற்கிறது ஒரு வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷனா? இல்லை நீங்கள் சாராய கடைகளை மூடி மக்களும் பெண்களும் குழந்தைகளும் வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நீங்கள் கொண்டு வருவது அது வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷனா? அப்போ இந்த அரசுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு சாராய கடைகளை மூட வேண்டும் என்ற எண்ணம் எல்லளவும் இல்லை. அவர்கள் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் இந்த விபத்துகள்லாம் நீங்கள் வந்து காசை கொடுத்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு சாதாரணமாக கேட்குறேன், ஒருவேளை முதலமைச்சருடைய குடும்பத்துக்கோ இல்லை அமைச்சர்களோட குடும்பத்துக்கோ இதே மாதிரி பாதிப்பு நடந்தால் இதே மாதிரி வந்து பொருளுதவி கொடுத்துட்டு பண உதவி கொடுத்துட்டு போயிடுவாங்களா இவங்க? அப்போ பாதிக்கப்படுறவங்க யாருக்கும் அவங்களுக்கு மக்கள் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்களுக்கு யார் குரல் கொடுப்பாங்க, அவங்களை கேட்கறதுக்கு யார் இருக்காங்கன்றதானே இருக்காங்க. அதனால தான் மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எதை விட போகிறதில்ல, இதை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.